Hello friends, welcome to our Eagle Eye Financial Tip channel. Let me explain what is Demat account. Let's see on this video. Let's see what is Demat account. Let's get started. இப்போ Demat accountனா என்னன்னு பார்த்தீங்கன்னா how to open Demat account, அது எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த கிளிப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Demat accountனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு கம்பெனி லைக் டாடா, ரிலையன்ஸ், அதானி இவங்க கம்பெனிலேருந்து அவங்களோட ஸ்டாக்லேருந்து நம்ம ஒரு ஷேரை பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோம். இப்போ பை பண்ணுற ஷேரை நம்மளோட அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். இதை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமேட்ரலைஸ்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு எல்லாமே. இப்போ வந்து அதை வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டாங்க சிபி. ஸோ லெட்ஸ் இஸ் கால்ட் டிமேட் அக்கௌண்ட். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற ஷேர்ஸை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், லைக் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. அதை தவிர்த்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதையே நம்ம இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலயமா பண்ணிக்கலாம். அப்புறம் பாண்ட்ஸில் பண்ணிக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க புரோக்கர் அப்படின்ட்டு. இப்போது நம்ம வந்து புரோக்கர் என்றவர் நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான். ஆனால் அவருக்கும் நம்மளோட ஷேர்ஸை ஆக்சஸ் பண்ண உரிமை இல்லை. அவர் வந்து வாங்கி, இப்போ நம்ம ஒரு ஷேரை நம்ம விற்கிறோன்னா நம்மக்கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் வாங்குறாருன்னா அவர்கிட்ட ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் தான் புரோக்கர். இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஷேர் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்ரியில் இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 டெபாசிட்ரி இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல்னா நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட், இது வந்து என்எஸ்சி கீழே வரும். இன்னொன்று வந்து சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட், இது வந்து பிஎஸ்சி கீழே வரும். இந்த 2 மேஜர் டெபாசிட்ரியில் தான் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். இன்கேஸ் நம்ம புரோக்கரே அவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்மளோட ஷேர்ஸ், பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் எல்லாமே டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டே இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாராலையுமே புரோக்கர் ஆக முடியுமா? நானும் ஒரு புரோக்கர் ஓப்பன் பண்ணுறேன், என்கிட்டயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சொன்னால் முடியாது. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து செபி அப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு புரோக்கராக சர்வே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஒரு ஷேர்ஸை பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியும். அந்த இன்டர்மீடியேட்டர் பேர் தான் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் ஆர் புரோக்கர்னு நம்ம சொல்லலாம். ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ஒரு புரோக்கர் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம், சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கம்பெனி சொல்லலாம், டாடா கம்பெனி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. டாடா கம்பெனின்ற ஒரு ஸ்டாக்கில் நம்ம ஒரு ஷேரை பை பண்ணுறோம், சரிங்களா? பை பண்ணும்போது சம் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஷேரை நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சம் சார்ஜஸ் பே பண்ணணும். அதுதான் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ, அதுக்கு என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி 18+. நீங்கள் வந்து ஒரு மேஜராக இருக்கணும். தென் கவர்மெண்ட் கிட்டேருந்து நீங்கள் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வித் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட உங்கள்கிட்ட இருக்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு பாஸ்புக் இருந்தாலே ஓகே, அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் டிஜிட்டல்டு சிக்னேச்சர் காப்பி, நீங்கள் ஒரு நோட்டில் சைன் பண்ணி அதை ஒரு டிஜிட்டல் க்ராப் பண்ணி சிக்னேச்சராக நீங்கள் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு மூணுமே வந்து மொபைல் நம்பர் கூட உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கணும். மேஜர் சார்ஜஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் எதுக்கெலாம் வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீன்னு ஒன்று பிடிப்பாங்க.
இட்ஸ் ரிலேட்டட் அபவுட் 250 to 300 குள்ள இருக்கும் அந்த அமௌண்ட். அப்புறம் அக்கௌண்ட் மெயின்டைன்ஸ் சார்ஜஸ் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு 200 rupees குள்ள நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அப்புறம் கஸ்டடியன் ஃபீ அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஷேரை பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சம் சார்ஜஸ் பிலோ ஒரு 50 rupeesக்குள்ளே தான் நம்ம ஷேர்ஸை பை பண்ணுமோ செல் பண்ணுமோ சம் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்க ப்ரோக்கர். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு எந்த ப்ரோக்கரை சஜஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க சரிங்களா. அதில் மோனோபோலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஜெரோதா, அப்ஸ்டாக், குரோ, ஏஞ்சல் ஒன், அதுவும் இல்லாமல் 5 பைசா சரிங்களா. அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்குக்கிட்டே நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, எஸ்பிஐ, நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேங்க்லேயே விசிட் பண்ணி நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக எதை சஜஷன் பண்ணுறேன்னா ஜெரோதா சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறைய நியூஸ் அப்டேட், ஈவெண்ட் அப்டேட் நிறைய இருக்குது. என்னோட பர்சனல் சஜஷன் ஜெரோதா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாட் ஆர் த இண்டெக்ஸஸ் அண்ட் செக்டார்ஸ் இன் இந்தியா? என்னென்ன இண்டெக்ஸஸ் இருக்குது, என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ஷேர் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ அப் ஈகிள்ஸ் ஐ ஃபார் ஃபினான்ஷியல் டிப் அப்டேட்.